பெண்களோட பாதுகாப்பு எங்க கேள்விக்குறியாக்கப்படுதோ அப்ப அந்த ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சி நடத்தவே தகுதி இல்லாதவங்க. அப்போ இன்னைக்கு வந்து அதை கேள்வி கேட்கணும் அப்படின்னா உடனே இவனுங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருது என்னன்னா இதை உடனே அரசியலாக்காதீங்க. வேற ஏதாவது அரசியலாக்கணும் சொல்லுங்க நீங்க முத. அப்ப இதை எங்க இருந்து இவங்க நியாயப்படுத்திட்டு இருக்காங்க? இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு முதல்வர்? நீ கிறிஸ்தவர்னு சொல்லி இருந்தேன்னா உன்னுடைய சான்றிதழில் என்ன போட்டிருக்க? நீ இந்துன்னு போட்டிருக்கியா, கிறிஸ்தவன்னு போட்டிருக்கியா, முஸ்லீம்னு போட்டிருக்கியா? அதில் ரொம்ப லாபகமாக தப்பிக்கிறாரா? என்னை கிறிஸ்தவன் என்றால் நான் கிறிஸ்தவன், என்னை இந்து என்றால் நான் இந்து, என்னைக்கு முஸ்லீம் என்று நினைத்தால் நான் முஸ்லீம். நான் உன்னை எதுவுமே நினைக்கலையே, இதில் எந்த ரகத்துலையும் நீ வரலையே. நீ அவ்வளோ பெரிய வீரெல்லாம் கிடையாது. டெங்கு, மலேரியா, கொசு இது மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசிவிட்டு வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டது மாதிரி ஊராக கேஸ் போட்டவுடனே என்ன ஆகி போச்சு? ஐயோ சனாதனத்தை நான் எங்க பேசுனேன் அப்படின்னு பல்ட்டி அடிச்சு பேசுற ஆளு நீனு. திரும்ப இடமெல்லாம் கலைஞர் கலைஞர் இதுக்கு உதயநிதி சொல்றாரு. அப்புறம் அவர் பேர் வைக்காம யாரை பேர் வைக்கணும்? அப்போ உங்களுக்கு வரலாறு தெரியலன்னு தானே அர்த்தம். உங்க தாத்தனை தவிர யாரையுமே உங்களுக்கு தெரியல. யாரு பேரை வைக்கணும்னு கேட்குற அளவுக்கு தான் உங்க அறிவு இருக்கே தவிர இத்தனை நபர்கள் இருக்கிறாங்களே, ஏதாவது ஒரு திட்டம் 2 திட்டத்துக்கு நீங்க கலைஞர் பேர் வச்சீங்கன்னா யாருமே மறுக்க போறது இல்லை. எல்லாத்துக்கும் கலைஞருடைய பெயரை கொண்டு போய் வைப்பதனால வரலாற்றில் நீங்க எதை சாதிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படித்தான் கலைஞருடைய பெயரை இப்படி வச்சுத்தான் கலைஞரை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிற அளவு தான் கலைஞர் ஆட்சி இருக்கிறது தானே அர்த்தம்.